லாஸ்ட்ல தடம் இதுல வந்து ஃபுல்லா சுகுமாரன் இதுல பாதி தருண் நாயக்கர் இதுல வந்து காதடிக்கிற சுகுமாரன் இடம் வாங்கி ரவி நாயக்கர் வாங்கி மேகோடு 286 வரை கொண்டு வந்துட்டாங்க. அந்த தருண் நாயக்கருக்கு வந்து 286 ஒரு ஏக்கர். போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், காத்திருப்பு போராட்டம், காத்திருப்பு போராட்டம், உண்ணாவிரத போராட்டம், உண்ணாவிரத போராட்டம், இரண்டாம் நாள் போராட்டம், இரண்டாம் நாள் போராட்டம், இரண்டாம் நாள் போராட்டம், இரண்டாம் நாள் போராட்டம். மாநில அரசு, மாநில அரசு, மாநில அரசு, மாநில அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக ரத்து செய், ரத்து செய், ரத்து செய், ரத்து செய், மந்திரகிரி முட்டைக்கோழி பண்ணைக்கு மந்திரகிரி முட்டைக்கோழி பண்ணைக்கு கொடுத்த அனுமதியை ரத்து செய், ரத்து செய், ரத்து செய், ரத்து செய். விவசாயம் நடக்குது பார், விவசாயம் நடக்குது பார், குடியிருப்புகள் இருக்குது பார், குடியிருப்புகள் இருக்குது பார், இத்தனை மக்கள் குடியிருக்க, இத்தனை மக்கள் குடியிருக்க 1,14,000 1,14,000 1,14,000 1,14,000 முட்டைக்கோழி பண்ணையை, முட்டைக்கோழி பண்ணையை மக்கள் வசிக்கும் பகுதியிலே, மக்கள் வசிக்கும் பகுதியிலே, ஜெயகிருஷ்ணாபுரம் கிராமத்திலே ஜெயகிருஷ்ணாபுரம் கிராமத்திலே சட்ட விரோதமாக சட்ட விரோதமாக பிஏபி கால்வாய்க்கு பிஏபி கால்வாய்க்கு அருகிலேயே அமைப்பது, அருகிலேயே அமைப்பது, ஓடைக்கு அருகிலேயே ஓடைக்கு அருகிலேயே அமைப்பது நியாயமா, அமைப்பது நியாயமா? மந்திரகிரி முட்டைக்கோழி பண்ணையை, மந்திரகிரி முட்டைக்கோழி பண்ணையை மந்திரகிரி முட்டைக்கோழி பண்ணையை தடை செய், தடை செய், தடை செய், தடை செய். ஓய மாட்டோம், 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 ஓய மாட்டோம். முட்டை கோழி பண்ணைக்கு முட்டை கோழி பண்ணைக்கு அனுமதியை ரத்து செய்யும் வரை, அனுமதியை ரத்து செய்யும் வரை ஓய மாட்டோம், ஓய மாட்டோம், ஓய மாட்டோம், ஓய மாட்டோம். இரண்டாம் நாள் போராட்டம், காத்திருப்பு போராட்டம் காத்திருப்பு போராட்டம் நடக்குது பார், நடக்குது பார், நடக்குது பார், நடக்குது பார். காஞ்சாங்காட்டு தோட்டத்தில் காஞ்சாங்காட்டு தோட்டத்தில் நடக்குது பார், நடக்குது பார், நடக்குது பார், நடக்குது பார். ஜெய கிருஷ்ணாபுரம் கிராமத்தில் நடக்குது பார், நடக்குது பார், நடக்குது பார், நடக்குது பார். பண்ணை திட்டத்தை, மந்திரகிரி நிறுவனத்தை மந்திரகிரி நிறுவனத்தை ரத்து செய், ரத்து செய், ரத்து செய், ரத்து செய். மந்தேரி கோழி பண்ணை நம்ம அறிவித்து நம்ம போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறோங்க. இந்த கோழி பண்ணையினால 15 வருஷம் கோழி பண்ணைக்கு என்ற வீட்டுக்கு 20 அடி வித்தியாசம். 15 வருஷமாக நான் அங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறேன். என்ன பிரச்சனை, என் பையனுக்கும் இப்போ 5 வயசு ஆச்சு. அவனுக்கும் ஆஸ்மா பிரச்சனை வந்துருக்குது. என் தம்பி பையனுக்கு ஆஸ்மா பிரச்சனை. அவங்க ஸ்கூல் போகிறத விட 2 பேர் சரியில்லாமல் போகுது. இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்து இன்னைக்கு போராட்டத்தினால சரியில்லாமல் போகிறத விட நாளைக்கு இந்த பண்ணை வந்ததுன்னா எல்லாத்தையுமே உடம்பு எல்லா பிரச்சனையும் வரும் உங்களுக்கு. இது வந்து தமிழக அரசு வந்து ஒரு கவனத்தில் கொண்டு இதுக்குன்னா வேட்பிடிங்க. விவசாய வந்து பந்தலுக்கு வந்து இன்னும் நம்ம வந்து கையில் இன்னொரு 5 ஆயிரத்துக்கு கூட்டம் அதிகமாக கூட்டிகிட்டு வந்து நம்ம போராட்டத்தோட வீரிய எண்ணிக்கை அதிகப்படுத்தினா தான் இன்னும் உயர்வு வந்து ஒரு அறிக்கை கொடுப்பாங்க. Thank you.
அது உள்ள சொறி விடுங்க. யாரோ ஒருத்தர் சேர்ல ஏறி மேல சொறி விடுங்க. யாரும் தெரியுதா? உங்க பேர் சார்? வயசு? உங்களுக்கு என்ன பண்ணுது? வயசு டயர்டா ப்ரெஷர் நார்மலாக இருக்கு ரெண்டு பேருக்கு. சுகர் லெவல் தான். இது ட்ரீட்மெண்ட் தானே, இது குடிக்கலாம்ல. இது மருந்து சாப்பிட்டு கோவை மாவட்டம் ஜே கிருஷ்ணாபுரம் கிராமத்தில் மந்திரகிரி மூர்த்தி முட்டை கோழி பண்ணை 1,14,000 முட்டை கோழி பண்ணைகளை வளர்ப்பதற்காக கட்டுமான பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை சுற்றி 300 மீட்டருக்குள்ளேயே 50க்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்குது. பிஏபி கால்வாய் அருகிலேயே போயிட்டு இருக்குது. அந்த முட்டை கோழி பண்ணை அமைகிற நிலத்துக்குள்ள ஓடை போயிட்டு இருக்குது. ஒரு 1,14,000 கோழி வளர்த்துறோம்னா குறைஞ்சபட்சம் அந்த 2 கிலோமீட்டர் சுத்தளவுக்கு எந்த மக்களுமே வசிக்காத பகுதியிலிருந்து இதெல்லாம் அமைச்சு இயக்க முடியும். கடுமையான தொடர்ச்சியான துர்நாற்றம் இருக்கும். ஈக்கள் தொல்லை கடுமையா இருக்கும். பக்கத்துல இருக்கிற எல்லாருக்குமே சுவாச கோளாறு, ஆஸ்துமா, அலர்ஜி எல்லாமே வந்துடும். ஆக இந்த முட்டை கோழி பண்ணை உரிமையாளர்கள் அவங்களுக்கு சொந்த ஊர்லயே அவங்களுக்கு நிலம் இருக்குது. அவங்க வேற பக்கம் குடியிருந்துட்டு இங்க வந்து நிலத்தை வாங்கி இந்த வேலை செய்யறாங்க. இந்த கோழி பண்ணைக்கு மட்டும் பாத்தீங்கன்னா தினசரி 2 லட்சம் லிட்டர் தண்ணி தேவைப்படும். 2 லட்சம் லிட்டர் தண்ணி இங்கிருந்து எடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா சுத்தி 2 கிலோமீட்டருக்கு இங்க விவசாயமும் நடக்காது. தென்னை மரம் எல்லாம் காஞ்சு போயிடும். குடிக்கிறதுக்கே தண்ணி இருக்காது. ஆக விதிகளுக்கு முரணாக இந்த கோழி பண்ணை அமைகிறது. இயற்கை நீதிக்கு முரணாக அமைகிறது. எனவே இந்த கோழி பண்ணைக்கான மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வழங்கியுள்ள அனுமதியை ரத்து செய்ய கோரி 2வது நாளாக 2 விவசாயிகள், பக்கத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் காலவரற்ற உண்ணாவிரதத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். காத்திருப்பு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இதுவரை வட்டாட்சியர் அவர்கள் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி எந்த தீர்வையும் இல்லை. ஒரு ஆவணத்தை கூட வாங்கி கொடுக்கல. எனவே நாளைக்கு உடனடியாக அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி நாளை பொழுதுக்குள்ள இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்கவில்லை என்றால் நாளை மறுதினம் சனிக்கிழமை நாங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 500 விவசாயிகளை திரட்டி கட்டாயம் கோரிக்கை நிறைவேறும் வரை கடுமையான சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவோம். வழக்குகளுக்கும் கைதுக்கும் அஞ்ச மாட்டோம். எங்களுக்கு வாழ்வாதாரம் தான் முக்கியம். அதற்காக எந்த எல்லைக்கும் நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். 2வது நாள் அவங்களுக்கு உடல் சோர்வாக இருக்கிறது. நாளைக்கு இன்னும் கொஞ்சம் உடல் அவங்களுக்கு பலவீனம் அடைவதற்கான வாய்ப்பு இருக்கு. எனவே நாளைக்குள்ள இந்த பிரச்சனையை வருவாய்த்துறை தீர்க்கல அப்படின்னா நாளானைக்கு கோரிக்கை நிறைவேறும் வரை சாலை மறியல் தான்.